சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 71வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 71வது பாடலை எப்படி நமக்கு குருமுதல்வர் அருளி செய்திருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீவன் முத்தர் நிலையில் இருப்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பாடல். அப்போ நம்மை போன்ற சகல நிலையில் இருப்பவர்களுக்கு இது ஏற்புடையது இல்லையா என்ற ஒரு கேள்வி நிற்கும். கண்டிப்பாக நமக்கும் ஏற்புடைய ஒரு செய்திதான். ஆனா கொஞ்சம் மாற்றி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 71வது பாடல். அழுந்தாதே பாசத்து அனுதினமும் ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும். செழும்பாகை மீறி தரும் இரத வீட்டின்ப மாமலை மேல் ஏறி திரும்பலாமே. இன்றைய பாடல் சிவபோகம் என்று சொல்லப்படுகின்ற பெருமானின் திருவடி இன்பத்தை நுகர்ந்துவிட்ட பிறகு மீண்டும் இந்த உலகியலுக்கு வந்து விடாதீர்கள் என்று ஒரு ஆதங்கத்தோடு ஒரு அறிவுரை சொல்லும் விதமாக அற்புதமாக அமைந்த பாடல். இதுல பாருங்க, செழும்பாகை மீறி தரும் இரத வீட்டின்ப மாமலை மேல் ஏறி திரும்பலாமே என்ற ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிற. திரும்ப கூடாது என்பதுதான் அதில் உள்ள உட்பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதுல ஒரு விஷயம் நாம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சொர்க்கம் என்று சொல்லப்படுவதும் வீட்டின்பம் என்று சொல்லப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம். சொர்க்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நல்வினை பயனினால் வருவது. நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்வினை தீவினை என்று இரண்டாக நாம் அதை பிரித்து பார்க்க முடிகின்றது. நாம் செய்கின்ற ஒரு செயல் மற்றவரை துன்பப்படுத்தினால் அது தீவினையாகவும், மற்றவர்களுக்கு நல்ல விதமாக அது அமைந்ததனால் அது நல்வினையாகவும் நாம் எடுக்கின்றோம். இப்ப சிவபுண்ணியங்கள் செய்யும் போதே அதை அவபுண்ணியமாகவும் நாம் மாற்றிக்கொள்ளுகின்றோம். இப்ப நாம ஒரு உபயம்னு கொடுத்துட்டு அதுல நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டோ, அல்லது அதை ஒரு பெரிய படம் எடுத்து முகநூலில் போட்டு இன்று எங்கள் உபயம் அப்படின்லாம் நாம போடுறோம் இல்லையா. இது எல்லாமே என்ன ஆகும்னா புண்ணியங்கள் தான். ஆனா அது சிவபுண்ணியமாக மாறாமல் அவபுண்ணியமாக மாறிவிடும். அந்த அவபுண்ணியங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கம். ஆக சொர்க்கம் என்று சொல்லப்படுவதும் குறுகிய காலத்திற்கான ஒரு பதவி என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்க கொஞ்ச நாள் நம்மளை வச்சிருப்பாரு சாமி, அவ்வளவுதான். அங்க வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நல்வினை முடிந்த பிறகு மீண்டும் இந்த உடல் செய்த பாவத்திற்கு ஏற்ப இந்த மனம் செல்லுகின்ற அந்த புரியட்ட காயத்தின் காரணமாக நாம் நினைக்கின்ற நினைப்புக்கும் சேர்த்து வைத்திருக்கின்ற பாவங்களுக்கும் ஏற்ப தனுகரண புவன போகத்தை பெருமான் கொடுத்து அருள் செய்வார். அப்ப நாம நல்வினை செய்தாலும் தீவினை செய்தாலும் அதை கழித்து விட்டு மீண்டும் பிறக்க வேண்டும். ஏன் அப்படி என்றால் பெருமானின் திருவடி இன்பம் என்பதை சுகிப்பதற்காக. அது அடைவது வரைக்கும் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியில் வந்து கொண்டே இருப்போம், இதிலேயே சுழன்று கொண்டிருப்போம் என்பது திண்ணம். இதுல நாம மறந்துடக்கூடாது. அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க. செழும்பாகை மீறி தரும் இரத வீட்டின்ப மாமலை. இந்த திருவடி பேரு என்று சொல்லப்படுகின்ற மாமலை, அது என்னங்க அது மாமலை அப்படின்னா, நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவாரு மாயமில் மாமலை அப்படின்னு பெருமானை பார்க்கும்போது. அது என்ன மாயமில் மாமலை அப்படின்னா, மாமலைன்னா தெரியும், மிகப்பெரிய மலை என்பது நமக்கு தெரியும். அது என்ன மாயமில் மாமலை? நம்மளை சுற்றி இருக்கிற இன்னைக்கு இந்த மலைகளை பார்ப்போமே, எவரெஸ்டா இருக்கட்டும், ஆல்ப்ஸ் மவுண்டனா இருக்கணும், எந்த மலையை நாம இன்னைக்கு மிக உயர்ந்ததாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் நாம நினைக்கிறோமோ அத்தனை மலைகளும் கல்லினாலேயும், அதாவது மண்ணின் கூறாகவும் நீரின் கூறாகவும் ஆகாயத்தின் கூறாகவும் இருப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்களின் அடிப்படையில் உருவான மலை நம்மை சுத்தி இருக்கின்ற மாயம் மிகுந்த மாமலைகள். அப்ப பெருமான் என்பவன் இந்த 36 தத்துவங்களையும் 60 தாத்துவீகங்களையும் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாய் நிற்கின்றான் என்பதனால் அவன் மாயமில் மாமலை.
மாயம் என்பது இல்லாத மாமலை எங்கள் சிவபெருமான், அதுல ஏறிட்டப்பா இப்ப நீ, இதுல நீ திரும்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிக்கிறாரு. திரும்பாத அப்படிங்கிறத தான் அதுல வந்து அந்த பாட்டம் லைன் சொல்லுவோம் இல்லையா, திரும்பிடாத. சரி, நாங்க ஏறிட்டோமான்னு எங்களுக்கு தெரியலையே சாமி அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்டு நிப்போம். ரொம்ப சுலபம். நீங்க ஏறல அப்படின்னா உங்க கையில இன்னைக்கு திருமுறை இருக்காது. ஏறல அப்படின்னா சித்தாந்த நூல்களை நீங்க கேட்க முடியாது. நம்ம கையில பெருமான் திருமுறைகளை கொடுத்திருக்கிறாரு, சித்தாந்த நூல்களை கொடுத்திருக்கிறாரு, சிவபோக சாரம் மாதிரியான அற்புத ஞான நூல்களை கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா பெருமான் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத இதை விட சான்றுகளோட பெருமானாலையும் ஊர்ஜித பண்ண முடியாது. அதாவது ஒரு கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா ஆவணம் அப்படின்னு கேட்பாங்க. ஆவணம் என்பது தான் ஒருவரை குற்றவாளியாகவோ அல்லது குற்றம் அற்றவர் என்பதையோ நிரூபிக்க வல்லது. பெருமான் நம்மை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு ஆவணம் எது அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற திருமுறையும், நம்ம நெத்தியில இருக்கிற திருநீரும், நம்ம கழுத்துல இருக்கிற கண்டமணியும் தான். யோசிச்சு பாருங்க, இந்த மூன்றையும் எல்லாராலையும் செய்துவிட முடியுமா? நாமளே வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேலதான் சைவத்துக்குள்ள வந்திருப்போம். அதுக்கு முன்னாடி வைரத்துல கூட நம்ம நெக்லஸ் போட்டிருந்திருப்போம். கண்டமணியை எடுத்து கட்டணும்னு தோணியிருக்காது. ஏன்னா கண்டமணி கட்டுவதற்கு என்று அதற்குத்தான் தகுதி வேணும். வைரம் யார் வேணாலும் போட்டுக்கலாம், வைரம் யார் வேணாலும் போட்டுக்கலாம், கண்டமணி எல்லாராலையும் போட முடியாது. பெருமான் மனசு வச்சா மட்டும்தான் ஒருத்தர் கழுத்துல கண்டமணி ஏற முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ருத்ராட்சம் வந்து எத்தனை அதாவது விலை என்று சொல்லப்படுவது நாம இன்னைக்கு வந்து பார்க்குற வந்து பைசால உள்ளது கிடையாது. விலை அதிகமாக உடையது, விலை மதிக்கவே முடியாத அளவுக்கு அதிக மதிப்பு உடையது எது என்றால் உருத்திராக்கம். அந்த உருத்திராக்கத்தையும் திருநீற்றையும் கையில திருமுறைகளையும் பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றான் என்றால் அந்த மாமலையின் மேல் நாம் ஏறிவிட்டோம். இனி இறங்கிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. இறங்காம நம்மள பெருமான் தான் பார்த்துக்கணும். அதுக்கு அவனுடைய திருவடிகளை சிக்கன பிடிக்கணும். திருமுறைகளை படிச்சுட்டே இருந்தீங்களா நம்மளை இறங்கவே விடமாட்டாரு பெருமான். தொடர்ந்து நாம் திருமுறைகளை படித்து வர வேண்டும். அதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரே வழி அந்த மலையில இருந்து இறங்காம இருக்கிறதுக்கு. அததான் வந்து முதல் வரியில சொல்றாரு பாருங்க, அழுந்தாதே பாசத்து அனுதினமும். அழுந்திடாதப்பா, போயிட்ட, இதுல இருந்து மீறி நீ பெருமானுடைய திருவடி என்று சென்று விட்டாய் இல்லையா, திருப்பியும் அந்த தவறை செய்து விடாதே. அழுந்தாதே பாசத்து அனுதினமும். ஐயோ, விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும். மாமலையில ஏறி உட்கார்ந்திருக்க, நீ இதுல இருந்து கீழே விழுந்தா எழுந்திருக்க முடியுமா? மீண்டும் உன்னால வந்து அந்த அளவுக்கு பெருமானின் திருவடியை அடைய முடியுமா? யோசிச்சு பாரு. தயவு செய்து தவறை செய்து விடாதே. இத்தனை நாள் தெரியாமல் செய்தது போகட்டும், இனிமேல் செய்து விடாதே என்று நமக்கு அற்புதமாக அறிவுரை சொல்லும் ஒரு பாடலாக இன்றைய பாடல். இதை வந்து 2 விதமா நாம பார்க்கணும். ஒண்ணு வந்து சீவன் முத்தர் நிலையில இருக்கிறவங்க. இப்ப சீவன் முத்தர் நிலையில இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து பெருமானுடைய திருவடி இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டவர்கள், நம்மள மாதிரி சகலர்கள் கிடையாது. அப்ப அவங்க என்ன ஆகுறாங்கன்னா பெருமானுடைய திருவடியை பிடித்து அந்த இன்பத்திலேயே இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்கள நீங்க பார்க்கும்போது இந்த வாதனா மலம் தாக்குவதாக ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதை இன்றளவும் நாம பார்க்க முடிகின்றது. வாதனாமலம் தாக்கும் போது என்ன ஆகும்னா அதுல அவர்கள் மயங்கி விடாமல் இருக்க வேண்டும். மயங்கிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவர்கள் அந்த மலையில் இருந்து உருட்டி விடப்பட்டவர்களாகத்தான் இருக்கும். இதுக்குத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து 5 எழுத்த சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு தீக்கை கொடுக்கும் போது நம்ம குருநாதர் சொல்றது 108 தடவை 5 எழுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கன்னு ஒரு குருநாதர் வந்து நமக்கு அந்த மணி உருட்டுற மணியை கொடுத்துட்டு நமக்கு சொல்ல, பூச மணியை கொடுத்துட்டு அதை தான் சொல்லுவாங்க. உருட்டும் போது 108 தடவை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 108 தடவையாவது சொல்ல பழகுங்கள் என்பதற்காகத்தான் அந்த மணியை கொடுக்கிறது. சரி, அப்ப நல்ல அந்த சீவன் முத்தர் நிலையில இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இங்கம்மா அந்த வரமா 108 தடவை எல்லாம் கணக்கு வைக்காதீங்க, ஒரு நாள் 1000ஆவது சொல்லும் வழக்கத்தை கொண்டு வாருங்கள்னு சொல்லுவாங்க.
சதா சர்வ காலமும் நீங்க 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 1000 தடவையாவது 5 எழுத்தை சொல்லணும். மனம் ஒன்றி 5 எழுத்து சொன்ன சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா அப்படி சொல்லக்கூடாது. அந்த சிவாய நம என்று சொல்லும் போது அம்பலவாணரை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி சி என்றால் என்ன, வா என்றால் என்ன, யா என்றால் என்ன, நா என்றால் என்ன, மா என்றால் என்ன என்பதை அங்கே நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அதை ஒரு தியானமாக செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 1000 தடவை இதை செய்யணும் அப்படின்னா விடுங்க, 108 தடவை செய்யணும் அப்படின்னாலே நம்மளுக்கு சிந்தனை வேற எங்கேயாவது போகும். பக்கத்து வீட்டுக்காரன் எழுத வீட்டுக்காரன் மேல போகும். யாரை பிடிச்சி இன்னைக்கு நோண்டலாங்கிற ஒரு எண்ணத்துக்கா போகும்? கண்டிப்பா போகாது. ஆக நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கண்ணிலேயே காட்ட மாட்டாரு சாமி. ஏன் அப்படின்னா, நீங்க அங்க அம்பலவாணரை கொண்டு வந்து மந்திர வடிவத்தில் நிறுத்த வச்சு அப்படியே அவரை ரசித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்ப சொல்லுங்க, பழக்க வசத்தின் காரணமாக இதையே செய்து கொண்டிருக்கும் போது சீவன் முத்தர் நிலையை அடைவது என்பது எத்தனை எளிமை, எத்தனை சுலபம் என்பதை நீங்கள் இதில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அது பழக்கத்தின் காரணமாக வரவேண்டியது. இப்படிப்பட்ட மலையை ஏறி திருப்பி வாதனாமலம் தாக்குவதற்கு விடலாமா? விடக்கூடாது. அதற்குத்தான் 5 எழுத்து மந்திரங்களும் திருமுறைகள் என்ற மந்திரங்களும் நமக்கு பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கிறார். கேட்கிற வார்த்தைகளும் பேசுகின்ற வார்த்தைகளும் பெருமானை நோக்கியே இருக்கும்போது வேற எந்தவித எண்ணங்களும் நமக்கு வராமல் அவனே காத்து அருள் செய்வான் என்ற குறிப்பை அற்புதமாக நமக்கு இந்த 71வது பாடலில் வைத்து அருள் செய்திருக்கின்றார் நமக்கு குருமுதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.